எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் டேட்டா வித் குகன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா அனலிஸ்ட்னா யார், அவரோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேட்டா அனலிஸ்ட்னா யார்? இப்போ பொதுவாக ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் இருக்கட்டும், அந்த பிஸ்னஸ் ஓனரோட மோட்டிவ் என்னவாக இருக்கும்னா, பிஸ்னஸ் நல்லபடியாக ரன் ஆகணும், சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு பிஸ்னஸை கொண்டு போகணும். இதுதான் ஒரு பிஸ்னஸ் ஓனரோட மோட்டிவாக இருக்கும். டேட்டா அனலிஸ்ட் ரோல் என்னென்னா, இப்போ இந்த ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, அந்த பிஸ்னஸோட டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதில் வந்து என்ன தேவை, என்ன தேவையில்லை, எதெல்லாம் அந்த பிஸ்னஸில் முக்கியமான பாயிண்ட்ஸு அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி அந்த பிஸ்னஸுக்கு ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாரு. இப்போ டேட்டா பார்த்திங்கன்னா எக்ஸல் ஃபார்மேட்டில் இருக்கும். அதை வந்து அவர் கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாரு. அந்த பிஸ்னஸோட ட்ரெண்டை வந்து கண்டுபிடிச்சி கொடுப்பாரு. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஒரு பிஸ்னஸ் ஓனர் வந்து மேன்மேடாக ஒரு டெசிஷன் எடுக்காமல், அதாவது இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஓகே நம்ம பிஸ்னஸ்க்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு குத்துமதிப்பாக நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்காமல், நம்ம பிஸ்னஸில் என்ன நடந்திருக்கோ அந்த டேட்டா வச்சு ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம பிஸ்னஸ் லாஸ் ஆகிறத கம்மி பண்ணலாம். இன்னொன்று வந்து அந்த பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இது எப்படி அந்த டேட்டா அனலைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பை எடுத்துக்கோங்க. அந்த ஓனருக்கு வந்து ஒரு 10 ஏரியாவில் கடை இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அந்த 10 ஏரியாவிலையும் அவர் எல்லா ஐஸ்கிரீமையும் ஹோல்டு பண்ணார் அப்படின்னா, ஸ்டாக் வாங்கி வச்சார் அப்படின்னா, அது தேவையில்லாமல் அந்த பிஸ்னஸை வந்து பாதிக்கும். அதாவது எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த ஐஸ்கிரீம் அதிகமாக விற்கிது, எது கம்மியாக விற்கிது, எந்த ஸ்டாக்கு தேவையில்லை, எது தேவை அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அவர் எல்லாத்தையும் வாங்கி வச்சார் அப்படின்னா, அவருக்கு பர்ச்சேசிங் பவர் அதிகமாக இருக்கும். ஒன்று அவரோட பணம் வந்து முடங்கும். மாதம் அவர் இன்வெஸ்ட் பண்ணார்னா அவரோட பணம் முடங்கும். இதே இது அந்த லாஸ்ட்டாக ஒரு 1 இயர் அந்த ஐஸ்கிரீம் விற்றுருக்கு அப்படின்னா, அந்த 10 ஷாப்புக்கும் அந்த 1 இயர் டேட்டா ஒரு டேட்டா அனலிஸ்ட்டை கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த டேட்டா அவர் அனலைஸ் பண்ணுவார். அதாவது எந்தெந்த ரீஜனில் எந்தெந்த ஐஸ்கிரீம் அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு, எது கம்மியாக சேல்ஸ் ஆகிருக்கு, எது சேல்ஸே ஆகலை அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த பிஸ்னஸோட டெண்டரை இப்போ ஜனவரியில் வந்து இது சேல்ஸ் ஆகிருக்கு, பிப்ரவரியில் இது சேல்ஸ் ஆகிருக்கு, இதெல்லாம் சுத்தமாக சேல்ஸ் ஆகலை அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாரு. பார்த்தா ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனுக்கும் அது வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். இதை வச்சு அந்த பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஓகே இந்த ஏரியாவிலலாம் நம்ம தேவையில்லாமல் ஸ்டாக்கு ஹோல்டு பண்ணுறோம், அப்போ இதெல்லாம் நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து, இந்த ஏரியாவில் அதிகமாக விற்றுருக்கு அப்படின்னா எந்த பொருள் அதிகமாக விற்கிதோ அதை அதிகமாக ஸ்டாக் ஹோல்டு பண்ணிவிட்டு, எது கம்மியாக விற்கிதோ அதை கம்மியாக வச்சுக்கிட்டு, எதெல்லாம் விற்கவே இல்லையோ அதெல்லாம் வந்து டோட்டலாக நிறுத்திடுவார். இந்த வேலையை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேர் தான் டேட்டா அனலிஸ்ட்டு. மெயினாக டேட்டா அனலிஸ்ட்டோட ரோல் என்னென்னா, டேட்டாவை வச்சு பிஸ்னஸில் என்ன டேட்டா நடந்திருக்கோ அந்த டேட்டாவை வச்சு அந்த பிஸ்னஸை முடிவெடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேர் தான் டேட்டா அனலிஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரக்கூடிய வீடியோஸில் வந்து டேட்டா அனலிஸ்ட் சம்மந்தமாக எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். எக்ஸலு, பவர் பிஐ, சீக்வலு, பைத்தான். கண்டினியூஸாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.